இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, மதுரை வாடிப்பட்டியில் இருக்க குற்றாலம்பட்டின்ற ஒரு கிராமத்தை வந்தோம். அங்கே வந்து ஒரு குட்டி ஃபால்ஸ் இருக்குங்க. குட்டியில் பெரிய ஃபால்ஸ் தான். நம்ம அந்த லைனில் நானும் அங்கே போய் பார்த்துருவோம் அப்படின்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருந்தேன். அங்கே போகிறேன், கேரளா போகிற மாதிரி இருந்துச்சுங்க. கேரளாவில் எப்படி பச்சை பசேன்னு இருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சு. அந்த ரோடு அழகாக இருந்துச்சுங்க. நீங்களும் வந்தீங்கன்னா பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போகக்குள்ள அங்கே வந்து ஏதோ இந்த மழைனால ஏதோ பாறையெல்லாம் உருண்டு டேமேஜ் ஆகிடுச்சான். ஐயோ நம்ம வந்து நேரம் மாட்டான்னு சொல்லிட்டு அப்புறம் பார்க்குறோம், அந்த ஃபால்ஸ்லேருந்து வர தண்ணி ஒரு நதி மாதிரி போகுது. அந்த நதிக்குள்ளேயாவது வாடா அப்படியே அட்வென்ச்சர்ஸ் என்னது இந்த மேனஸ் ஒயிட் மாதிரி உள்ளே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஃப்ரெண்டும் ஒரு குச்சியை தூக்கிட்டு நேராக நடந்து போகிறோம் ஒரு 2-3 கிலோமீட்டர் உள்ளே போயிட்டு இருக்கோம். செம்மையாக இருக்குங்க அந்த தண்ணி கூலிங்கு அப்படி இருக்குங்க. நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பைக் ரைடர்ஸ் இந்த மாதிரி இருந்தீங்கன்னா இந்த மாதிரி இடத்துக்கு வாங்க. நம்ம கஷ்டம் எல்லாமே தெரியாது அந்த மாதிரி அப்படின்னு சொல்லி தெரிய வேண்டியது. சரி வந்ததுக்கு மூஞ்ச கழுவிட்டு ஓடுவோம்னு சொல்லிட்டு பார்த்தா ஏதோ தின்ன வேணுமே அப்படின்னும் போது புளியா மரம் மாதிரி இருந்துச்சு. சரி அதை பிடுங்கி அப்படி கையில் உடச்சி உப்பு இருந்தால் செம்மையாக இருந்திருக்கும். உப்பு இல்லாமையும் தின்னும் அது ஒரு இதான். இப்போ பாருங்கள் உங்கள் வாயிலே எச்சி விடுதா அப்படி இருக்கும். புளியங்காய் மாங்காய் அந்த மாதிரி இருக்கும்போது செம்ம அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுக்கு அந்த மலையத்தான ஃபால்ஸை எப்படியாவது பார்க்கணும்டான்றோம். இங்கே இருந்தோம் அதோ தெரியுது பாரு, அதை கொம்பு சீவுன்ற மாதிரி சொன்னேன்.